ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமி சீசன் 2 ஓடிய எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இருந்தாலும் இந்த எபிசோட்ல சொல்ற அளவுக்கு பெருசா ஸ்டோரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒன்லைனர்ல இதான்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா நான் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு தேர்ட் சீசன் பார்க்கும்போது சுத்தமா ஸ்டோரி புரியாது. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு உள்ள இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தெளிவா சொல்ல பாக்குறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. எப்பயும் போலதான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ செக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுனா மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் ஈக்குனோரியை நம்ம காணிக்க புடிச்சு போட்டு பொழந்து எடுத்ததுனால ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவருக்கு தான் எதுவுமே ஆகல இல்லையா? அதனால அம்மா இவர் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு, சார் உங்களுக்கு எதுவுமே ஆகல சார், நல்ல வேலை சார், உங்களுக்கு அதாயிடுச்சு இதாயிடுச்சுன்னு ரொம்ப பயந்தேன், இப்ப பரவாயில்ல நீங்க நல்லா இருக்கீங்கன்னு ரொம்ப சென்டிமெண்டா பேசவும், தம்பி சென்டிமெண்ட்லாம் வேணாம், நம்மளுக்கு இப்ப தேவையானது எல்லாமே அந்த கோல் எப்படி இப்படி மாறுச்சுன்றதுதான். ஏன்னா அந்த கோலுடைய உடம்புல இருந்து காக்குச்சா மட்டும் வெளியில வரல, அது கூட சேர்த்து வித்தியாசமான ஏதோ ஒண்ணு வெளியில வந்துச்சு. அதனால இங்க பாரு அம்மான், அந்த பையனை மட்டும் கேர்லெஸ்ஸா எடுத்துக்காத, அந்த பையன் கிட்ட ஏதோ ஒண்ணு வித்தியாசமா இருக்குது, அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் அவன் கூட மோதணுன்ற மாதிரி இவன் கிட்ட சொன்னதும் அம்மானும் சரி ஓகே சார், நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க, நான் சீக்கிரமா என்னால முடிஞ்ச டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அந்த கோலை அழிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா இவங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் டீம் கிட்ட போறாரு. ஏன்னா சிசிஜிக்குள்ள யாராச்சும் ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுடைய பிளட் ரிசல்ட் அதுன்னு எடுத்து அவங்க கோலா இல்லையான்னு செக் பண்ணி தானே உள்ள விடுவாங்க. அப்படிதான் இந்த இடத்துல வரக்கூடிய அந்த பொண்ணுங்களையும் இவங்க டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது மூலியமா நம்ம அவங்க யாருன்றது தெரிஞ்சுக்கலான்னு கோலா மாதிரி இருக்கக்கூடிய ட்வின் சிஸ்டர்ஸ் உடைய ப்ரொஃபைல் எடுத்து பார்த்துட்டு எப்படி இவங்க கோலா மாறினாங்கன்றது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து தெரியாதனமா குறுக்க நம்ம ஹீடே வர இவன் கையில வச்சிருந்த எல்லா பேப்பரும் கீழே சதறிடுச்சு. அதனால சாரி சார் சொல்லிட்டு இவனு பொறுக்கி கொடுக்கும் போதுதான் இவன் கண்ணில் ஐபேஜ் கோலை பத்தின அந்த ஒரு டாபிக் கண்ணில் பட்டிருக்கும். ஏன்னா இவன் ஐபேஜ் கோலை பத்தின நிறைய ரிசர்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்திருப்பான் இல்லையா? அதனாலதான் அந்த பேப்பரை பார்த்த உடனே, என்ன சார் இந்த ஐபேஜ் கோலை பத்தி நான் நிறைய ரூமர் கேள்விப்படுறேன், உண்மையாவே அவன் ரொம்ப கொடூரமானவனா சார் அப்படின்னு கேட்க, ஓ அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, இதை பத்தி நாங்க இன்னும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இதை பத்தி நாங்க டீடைலா சொல்றோன்ற மாதிரி சொன்னதும், சரி சார் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு ஹீடே கிளம்பி போக இவனுடைய மனசுக்குள்ள நேத்திக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு போகுது. என்னன்னா காணிக்கையை அழுதுகிட்டு, இல்ல நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, நான் இப்படி பட்டம் கிடையாது, நான் வேற ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இங்க நான் வேற ஒண்ணா மாறி இருக்கேன்னு அழுதுருப்பான் இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்ததும் அவன் கொஞ்சம் நல்லவன் தான், பட் நாங்க எல்லாருமே எதிர்க்கக்கூடிய கோலா பிறந்துட்டான், அதனால எங்களுக்கு இப்ப வேற வழி இல்ல, அவனை கொன்னுதான் ஆகணும்னு இவன் காணிக்கையை கொல்றதை பத்தி யோசிச்சுட்டு போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் காணிக்கை தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காகுஜா பவரை கட்டுப்படுத்த முடியாம ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவனையே அறியாம தான் இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காகுஜா பவர் எல்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்குது. அதனாலதான் எப்படி இதை கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம இந்த பக்கம் இவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இவன மாதிரி தான் இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அகிரா மாடோ கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா இவளுடைய அம்மாவையும் அப்பாவையும் கொன்னது கோல்ஸ், அது போக மெயினா இவளுடைய அம்மாவை கொன்னது ஒன்னை அவள். அதை இப்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாத்துருக்கா இல்லையா? அதனால இதை பார்த்ததுல இருந்தே இவளுக்குள்ள ஒரு கோபம் வந்துகிட்டே இருக்குது. அதே நேரத்துல ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா அது ரொம்பவே பெரிய அவள், அதை எதுக்கிறதுக்கு யாராலுமே முடியாது. இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட இந்த நிலைமைக்கு காரணமான அந்த அவளை நான் சும்மா விட போறது கிடையாது. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு அந்த அவளை நான் கொல்லுவேன்பா, இது நம்ம குடும்பத்து மேல பிராமிஸ்னு சொல்லிட்டு இவ திரும்பவும் ஆபீஸ நோக்கி வந்துகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த ஷூஷு இருக்கா இல்லையா, அவன் ஜூல உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த விலங்குகள் எல்லாத்தையும் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்பன்னு பார்த்து இங்க இருக்கக்கூடிய ஒரு குட்டி பையன் தன்னுடைய அப்பா கூட சந்தோஷமா விளையாடுறத பார்த்ததும் இவனுக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவனை சிசிஜில இருக்கிறவங்க ரெக்கவர் பண்றதுக்கு முன்னாடி இவன் கோல்ஸ் எல்லாம் சண்டை போடக்கூடிய ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் மாட்டிக்கிட்டு இருந்தான். அதாவது ஷூ ஒரு தடவை காணிக்கையவ சண்டை போடுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு சண்டை போட விட்டு இருந்திருப்பான் இல்லையா, அதே இடத்துல தான் இவனை ஒரு கோல் ரொம்ப நாளாவே வளர்த்துக்கிட்டு இருக்கும், அதுவும் மத்தவங்களை கொல்றதுக்காக. அதனால என்ன பண்ணுனா எப்பயுமே இவனுக்கு வந்து வழி தெரியக்கூடாது, இவன் ஒரு சைக்கோபாத்தா இருக்கணும்ன்றதுக்காக இந்த கோல் என்ன பண்ணும், இவனை சைக்கோபாத் மாதிரி தினமும் ராத்திரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால இவன் என்ன பண்ணுவான், மறுநாள் ஜெயிக்கணும்ன்றதுக்காக எல்லாரையுமே போட்டு தள்ளுவான். இப்படிதான் சைக்கோபாத்தா இவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இவனை காப்பாத்துறதுக்காக சிசிஜில இருக்கிறவங்க வந்திருப்பாங்க. சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய கோல்ஸை போட்டு தள்ளுறதுக்கு தான் வந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து சிசிஜி கூட வந்திருக்கக்கூடிய யூகினோரி இவனை பார்த்ததும், ஐயோ ரொம்ப சின்ன பையனா இருக்கானே, இவனை நம்ம அட்டாக் பண்ண வேணாம், இவனை நம்ம கூடவே கூட்டிட்டு போயிடலான்னு இவங்க ஒரு ஆஃப்னேஜ் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஆஃப்னேஜ்ல சேர்க்கறதுக்காக இவனை இட்டுட்டு வந்திருப்பாரு. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு, ஐயோ இந்த பையனை சேர்த்துக்கவே முடியாதுங்கன்னு ஒத்தகால நிக்கிறாங்க. ஏன்னா இவனை செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு போயிடுச்சு இவன் ஒரு சைக்கோ பாத்துன்னு. அதனால இந்த மாதிரி ஒரு பையனை நார்மலா இருக்கவங்க கூட விட்டா மத்தவங்களையும் இவன் சைக்கோ பாத்தா மாத்திடுவான். அப்படி இல்லனா இவனுக்கு இருக்கக்கூடிய சைக்கோ பாத்து அதிகமாயிட்டு எல்லாருமே போட்டு தள்ளிடுவான். அதனால இவனை இங்க சேர்த்துக்க முடியாதுன்னு சொன்னாலும் ஈக்குனோரி தன்னுடைய பவர் யூஸ் பண்ணி இங்க பாருங்க, இந்த பையனை இங்க சேர்த்துக்கிட்டே ஆகணும், அப்படி இல்ல உங்களால சேர்க்க முடியல சொல்லுங்க, அவனை
அவனை நான் தத்து எடுத்துக்கிறேன்னு இவனே இவரை தத்து எடுத்து இந்த ஸ்கூல்ல இவரு சேர்த்து விட்டு இருந்திருப்பாரு. ஆனா இயக்குனரி தன்னை தத்து எடுத்திருக்கிறாருன்ற விஷயம் இவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமே தான் இவனுக்கு தெரிய வந்திருக்கும். அதனாலதான் இந்த அப்பாவையும் பையனையும் பார்த்ததுக்கு அப்புறம் இவனுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்ப இவன் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னப்பா போலாமான்னு இந்த இடத்துல இயக்குனருடைய வாய்ஸ் கேக்குது. ஏன்னா இவருக்கு தான் எந்த ஒரு அடியும் படல இல்லையா, அதனால இவரை சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. இதுல வேற இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்குங்கன்னு இவருக்கு லீவ் வேற கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு இவன் அந்த ஜூக்கு கூட்டிட்டு வந்து இவர் ஜாலியா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அன்டேக்குள்ள டோக்காக்கு பதிலா வேலைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நம்ம நிஷிகிய செம்மையா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா யோஷிமுரா இவனை இந்த அன்டேக்கே ஒரு சூப்பர்வைசரா ப்ரோமோட் பண்ணதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இவன் தான் கண்காணிக்கணும் அண்ட் அதே நேரத்துல பாதுகாக்கவும் செய்யணும். ஆனா என்ன பண்றது, இவன் டோக்காவுக்கு காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்துட்டான் இல்லையா, அதனால இப்ப அவளுடைய பிளேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்ன்றதுக்காக இவனுக்கு தெரிஞ்ச அரோமான்ற ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சிருந்திருப்பான். பட் இவளுக்கு இந்த வேலை எல்லாம் செஞ்சு சுத்தமா பழக்கம் இல்லைன்றதுனால ஒவ்வொரு தடவையும் கிளாஸ கழுவ போனாலும் சரி இல்ல எடுக்கலான்னு பார்த்தாலும் சரி கீழே போட்டு உடைச்சிடுறா. இதனாலதான் நிஷிக்கு இங்க பாருமா இப்படியே உடைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இந்த மாசம் சம்பளமே தர மாட்டாங்க, தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், இதுக்கப்புறம் நீ கிளாஸையே தொடாத, இல்ல நான் கிளாஸை தொட்டு திரும்ப உடப்பன்னு சொன்னா ஒழுங்கா இங்க இருந்து வேலையில இருந்து வெளியில போயிடுன்னு இவன் கூட்டிட்டு வந்த பொண்ணையே இவன் திட்டவும் இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே ரொம்பவே சோகமா இருந்திருப்பா. அப்பதான் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் எங்க தாத்தா எதுவும் சொல்ல மாட்டாருன்னு ஹீனமை வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணுவா. ஏன்னா ஹீனமை என்னதான் இவங்க எல்லாருமே வெளியில அனுப்பிக்கிட்டு இருந்தாலும் இவளு இன்னமும் ஸ்கூலுக்கு அனுப்பவே இல்ல. அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது இவ வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப ரீசெண்ட் டேஸா லீவ்ல இருக்கக்கூடிய காயா மட்டும் டோக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியலையேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டோக்கா என்னதான் காலேஜ்ல சந்தோஷமா படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இவ கூட படிக்கக்கூடிய பசங்க இவள சந்தோஷமாவே இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல எப்படி ஏதாச்சும் ஒரு பொருளைய பத்தி பேசிக்கிட்டே இருப்போம், அதே மாதிரி தான் இவனுங்களும் டேய் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு கோல் இருந்துச்சுடா, டேய் எங்க தெருவுல ஒரு கோல் இருந்துச்சுடா, டேய் இதெல்லாம் என்ன பிரமாதம், என் வீட்டுல ஒரு கோலை கட்டி வச்சு சித்திரவதை பண்றான்னு தினமும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளைய பத்தி இவனுங்க பேசிக்கிட்டே இருக்க இவளுக்கு ஒரு பக்கம் செம்ம டார்ச்சலா இருக்கும். சோ இப்படிதான் டோக்கா இந்த பக்கம் டார்ச்சல் அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரி இன்னொரு பக்கம் காணிக்கு இன்னமும் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காக்குச்சா பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம கதறிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா யோஷிமுராவே நம்ம அம்மானு கிட்ட சொல்லியிருப்பாரு, அது ஒன்னும் காக்குச்சா கிடையாதுப்பா, அதை தாண்டு ஏதோ ஒண்ணு அவனுக்குள்ள இருக்குன்னு ஒரு மாதிரி வித்தியாசமா சொல்லியிருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி தான் இந்த காணிக்கையுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காகுனி எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒன்னா அப்பப்ப வெளியில வந்து இவனுக்கு ஒரு கொடூரமான டார்ச்சலை பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சிசிஜில இருக்கக்கூடிய அம்மானு கிட்ட இவனுடைய அசிஸ்டன்ட் வந்து சார் என்ன சார் நீங்க இப்படி என்ன கைமாத்தி விட்டுட்டீங்களேன்னு கொஞ்சம் வருத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இப்ப அக்கிரா இவனுக்கு அசிஸ்டண்டா வந்ததுனால இவனை வேற ஒருத்தவனுக்கு அசிஸ்டண்டா போட்டு விட்டுட்டாங்க. அதனாலதான் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கவும் சரி ஓகே கவலைப்படாதப்பா வா அண்ணாச்சி கடையில போயிட்டு நூடுல்ஸ் சாப்பிடலான்னு இவனை சமாதானப்படுத்துறதுக்காக கடைக்கு கூட்டிட்டு போற நேரத்துல தான் அக்கிரா அந்த இடத்துக்கு வந்திருப்பா. அதாவது தன்னுடைய அப்பாவுடைய சம்மதிக்கு போயிட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பா இல்லையா, அதுல முடிச்சுட்டு இப்பதான் ஆபீஸுக்கே வந்திருப்பா. அதனால இவளை பார்த்ததும் சரி ஓகே இவளையும் நம்ம கூட கூட்டிட்டு போவோமேனு ஹே அக்கிரா சாப்பிட வரியான்னு கேட்க இவன் எப்பயும் போல டைம் எடுத்து பார்த்துட்டு ஓகே பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அதனால உங்க கூட சாப்பிடுறேன்னு சாப்பிட வந்திருப்பா. ஆனா இவங்க வெறும் சாப்பாடை மட்டும் சாப்பிடல, கூடவே சேர்த்து மத்த விஷயத்தையும் சாப்பிட்டு இருக்காங்க. அதனால கொஞ்சம் உளறிக்கிட்டே இவனுடைய அசிஸ்டன்ட் சாரி முன்னாள் அசிஸ்டன்ட் இவங்க கிட்ட ஏன் சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் புலம்போவும் அக்கீராவும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஹே இவருடைய அசிஸ்டண்டா இருக்கணும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே இல்ல, இவருக்கு அசிஸ்டண்டா இருக்கணும்னா டாப்பரால மட்டும்தான் முடியும், அதனால சொல்லு நீ நானும் படிக்கும் போது யாரா நம்ம 2 பேர்ல டாப்பர்னு கேட்க இவன் பதிலே சொல்லாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். ஏன்னா இவனுக்கும் ஒரு ஈகோ இருக்கு இல்லையா, நான் பெரியவன் நீ பெரியவன், அதனாலதான் நீ தான் என்னை விட புத்திசாலி நான் சொல்லவே மாட்டேனே அப்படின்னு வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருக்க. இப்போதைய ஹெட்டு கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கும். ஆனா இவனுடைய ஹெட்னு தெரியாம எடுத்து டேய் எவன்டாவன் நான் நல்லா முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க போன் அடிக்கிறதுன்னு கேட்க தம்பி நம்மளுக்கு ஃபைல் செக் பண்ண வேண்டிய வேலை இருக்கு உடனே நீ ஆபீஸுக்கு வரியான்னு கேட்க ஐயோ சார் நீங்களா இந்த வந்துட்டேன் சார்னு அடுத்த செகண்டே போனை கட் பண்ணி வச்சுட்டு இவன் ஆபீஸை நோக்கி ஓடி போயிட்டான். அதுக்கேத்த மாதிரி தான் இந்த அக்கிரோ மோடோவும் நிறைய சாப்பிட்டதுனால மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. நான் சாப்பிட்டான்னு சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், புரிஞ்சுப்பீங்க. சோ இப்படி மயக்கம் போட்டதுனால என்ன இப்ப அம்மா தான் இவளை தூக்கிட்டு வீட்டுக்கு போனோம். அதனால சரி ஓகேன்னு இவளை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்து விட்டா இவ அம்மான போகவே விட மாட்டா. இதனால அம்மானுக்கு இப்ப அடி வயிறுலாம் அப்படியே கூச ஆரம்பிக்குது. ஏன்னா இவ வேற நிறைய சாப்பிட்டு இருக்கா இல்லையா, அதனால இந்த நிலைமையில இருக்கும்போது இவ இப்படி என்ன புடிச்சிட்டாலே இப்ப நான் என்ன பண்றது எனக்கு எதுவுமே தெரியல நீ கொஞ்சம் பயந்துகிட்டே நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது இவ சொல்ற ஒரு வார்த்தையை கேட்டதும் இவனுக்கு இங்க இருந்து போகணும்னே தோணல. ஏன்னா இவ என்ன சொல்லியிருப்பானா என்னுடைய அப்பா மாதிரி நீ விட்டுட்டு போயிடாத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பா. அதனாலதான் சரி ஓகே நான் இங்க இருந்து போலன்னு அடுத்த செகண்டே வெளியில பால்கனியில போயிட்டு தண்டால் எடுக்க ஆரம்பிச்சிடறான். ஏன்னா இவனுக்கு ஒர்க் அவுட் பண்றதுன்னு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனாலதான் இவளை தூங்க வச்சுட்டு சரி ஓகே இவளுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன்னு விடிய தண்டால் எடுத்துக்கிட்டே இருக்க மறுநாள் காலையில அக்கிராமோட என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஒரு ஹேங் ஓவர்ல எழுந்து வெளியே வந்து பார்த்தா இவன் தண்டால் எடுத்துட்டு இருந்திருப்பான். அதனால நீங்க என்ன சார் இங்க பண்றீங்கன்ற மாதிரி கேட்கவும் என்னது நீங்க இங்க என்ன பண்றீங்களா ரைட்டு சரி வா
ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுமா பசிக்குதுன்னு கேட்கவும் இவ்வளவு நல்லா சுட சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டா. அது போக இவளுக்கு நைட்டு நடந்ததுல கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் ஞாபகத்துல இருக்குது. அதனால நான் நைட்டு உங்கள்ட்ட ஏதாவது கொஞ்சம் உளறிட்டேனா இல்ல ஏதாவது நடந்துடுச்சான்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும் போதே இவனுக்கு இந்த இடத்துல என்ன சொல்றதுனே தெரியல. அதனால ஏமா சாப்பிடலாமான்னு இவ கூட சேர்ந்து எதுவுமே சொல்லாம கம்முக்கமா உட்காந்து சாப்பிட்டுட்டு நேரா இவன் சிசிஜிக்கு வந்த உடனே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. அது போக ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப குக்குரிய பிரிசன்ல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த ஒன்னையவளுக்கும் ஐகிரி டீமுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு தெரிய வந்துருச்சு இல்லையா. அதனாலதான் இந்த ஒன்னையவளை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வேட்டையாடணும். ஏன்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கானது, நம்மள ரொம்பவே டார்ச்சர் பண்ணுது. அதனால ஐகிரி ட்ரீயை மொத்தமா நம்ம அழிக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னையவளை அழிச்சாகணும். அதனால எல்லாருமே புறப்படுங்கள், ஒன்னையவளை அழிக்கிறதுக்கு கிளம்புங்கள்னு வாஷு வீரவசனமா பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பெருசா பிடிச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுல தேர்ட் சீசனுக்கான நிறைய லீட் அப் உள்ள அங்கங்க அப்படியே மறைச்சு கொடுத்திருக்காங்க. சோ இத இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. ஆனா நீங்க தேர்ட் சீசன் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு தான் அந்த சீனை காட்டினாங்களா அப்படின்றது புரியும். சோ நான் சொன்னதெல்லாம் இப்ப நீங்க தெளிவா கேட்டுக்கிட்டீங்கல்ல, இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்களா, எதுவா இருந்தாலும் பரவாயில்லங்க. நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு தடவை வீடியோ திரும்பி பாருங்க. அப்பதான் உங்களால தேர்ட் சீசன் பார்க்கும்போது ஸ்டோரியை தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அது போக இந்த வீடியோவுல நிறைய இடத்துல நான் டைலாக் ஃபிக்ஷனா மாத்திட்டேன். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய டைலாக் அப்படியே சொன்னா ஒரு அளவுக்கு 18+ இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய பாணியில நான் கொஞ்சம் ஃபிக்ஷனா டைலாக் எல்லாத்தையும் மாத்திட்டேன். சோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எப்பயும் போல இந்த வீடியோ பத்தின உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் மூலியமா நான் சின்ன சேஞ்சஸோட உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.